ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் பாலஸ்தீன மக்களுக்கு எதிரான தாக்குதல்களும் நில ஆக்கிரமிப்புகளும் மீண்டும் தீவிரமடைந்துள்ளன. முக்கிய நிகழ்வுகள்: தொழிற்சாலை தீக்கிரை, வீடு ஆக்கிரமிப்பு. நாப்லஸ் பகுதியில் உள்ள தொழிற்சார் குவாரி மீது தாக்குதல் நடத்தப்பட்டு தீ வைக்கப்பட்டுள்ளது. மேலும் அங்கிருந்த பாலஸ்தீன குடும்பம் ஒன்றின் வீடும் பலவந்தமாக கைப்பற்றப்பட்டுள்ளது. பாலஸ்தீனர்களின் பரந்த நிலங்களை கைப்பற்றி நேற்றைய தினத்தில் இருந்து மாத்திரம் 4 புதிய சட்டவிரோத குடியேற்ற முகாம்கள் உருவாக்கப்பட்டுள்ளதாக ஆஸ்திரேலிய ராணுவ வானொலி உறுதிப்படுத்தியுள்ளது. தாக்குதலில் இருந்து தங்களை தற்காத்துக் கொள்ள முயன்ற பாலஸ்தீனர்களை இலக்கு வைத்து நாப்லஸின் மேற்கே உள்ள டெல் கிராமத்தை ராணுவம் முற்றுகையிட்டுள்ளது. அங்கு 70க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் தன்னிச்சையாக கைது செய்யப்பட்டுள்ளனர். கொல்லப்பட்ட 4 பாலஸ்தீனர்களின் பகல் நேர இறுதிச் சடங்குகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இரவில் குறைந்த அளவிலான உறவினர்களுடன் மாத்திரமே அடக்கம் செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தமது குடும்பத்தையும் கிராமத்தையும் தற்காத்துக் கொள்ள போராடிய ஃபாரூக் ரமலான் என்பவரது வீடு இடிக்கப்படவுள்ள நிலையில் குழந்தைகள் உட்பட அவரது முழு குடும்பமும் வீட்டை விட்டு வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டனர்.